கல்வியினால் பயன் என்ன? இது என்ன சார் ஒரு கேள்வியா? நல்லா படித்தா நல்ல வேலை பார்க்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், காரு பங்களாவோட வாழலாம், சொத்து சுகம் சேர்க்கலாம், ஸ்விம்மிங் பூல் கட்டலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. நல்லா படித்தா நிறையா சம்பாதிச்சா. இது என்ன ஒரு கேள்வியா? சரி, அதுக்கு நான் உங்களுக்கு படிக்காத ஒருத்தன் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி கோடீஸ்வரன் கம்பெனியெல்லாம் படிக்காதவனாக இருப்பான். அவன் எப்படி பெரிய கோடீஸ்வரனாக மாறினான்? சற்று சிந்தனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கும் பழைய ஆளுங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் பார்த்திங்கன்னா படிக்காதவனாக இருப்பான். அவன் தான் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருப்பான். அவன் எப்படி சொத்தான்? படித்தா கல்வி சொத்து சேர்த்தான் இல்லையே. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? நிறையா படித்தா நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தப்பு. இயற்கையிலேயே மனிதனுக்கு அறிவு உண்டு. அந்த அறிவை எவன் பயன்படுத்துகிறானோ அதன் மூலியமாக சம்பாதிக்கலாம். அதனால தான் படிக்காதவனும் பல கோடீஸ்வரனாக மாறியிருக்கான். ஒன்று சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கல்வியின் பயன் என்ன? நான் சொல்ல போகிறீங்களா? எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் அவனுக்கு ஒரு துன்பம்னு வந்தால் கடவுள்கிட்ட தான் போவான். டாக்டர்கிட்ட போனாலும் சீரியஸ் முடியாது. கடைசியில் டாக்டர் சொல்லிவிடுவான், எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான், இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும்னுவான். அப்போ டாக்டருக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான்னா கடவுள். இதை தான் சொன்னார். அவனை வணங்குனா கடவுளை உனக்கு துன்பங்கள் வராது. அதுதான் உண்மையான கல்வி முறை. கற்றதினால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என. இறைவனோட பாதங்களை எவன் வணங்குறானோ அவனுக்கு எந்த துன்பமும் வராது. கல்வி பயில்வதனால் செல்வத்தை சேர்க்கலாம், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் துன்பம் என்று ஒன்று வந்துவிட்டால் அது கல்வியினால் தீராது. எவ்வளோ பெரிய MBBS படித்தானாலும் அவனால் அந்த துன்பத்தை தீர்க்க வைக்க முடியாது. கேன்சர் அன்றைக்கும் புற்றுநோயினால் பல பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முழுவதும் க்ளீன் பண்ண முடியலை. ஏன்? அறிவியல் விஞ்ஞான உலகத்தில் புற்றுநோய்க்கு ஒரு ஊசியை போட்டால் சரியாக போடணும்னு கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ துன்பம்னு உனக்கு ஒன்று வரும்போது இறைவனை வணங்குவது தான். நீ படித்த படிப்பின் கல்வியின் முக்கியத்துவம் என்னென்னா இறைவனை வணங்குவது தான். அதுக்கு மேலே ஒரு விஷயமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? இதுதான் வள்ளுவர் சொன்னார். கற்றதினால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என. இறைவனுடைய பாதங்களை எவன் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு துன்பங்கள் வாரா. செல்வங்கள், தொழிற்கல்வி படிப்பதனால் செல்வங்கள் சேரும். ஆனால் அதில் முழுமையான இன்பம் கிடைக்காது. துன்பங்களே சேரும். நிறைய சொத்து சேர்த்துட்டாலும் துன்பம். அதை பாதுகாக்கவே அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். புரியுங்களா? இல்லை இன்கம் டேக்ஸு கொள்ளை அடிச்சுட்டு போடுவான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் முறியடி